ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 6.6 பார்க்கலாம். பின்வருவனவற்றின் மதிப்பு காண்க. நம்ம இங்கே மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 2 சப்டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். இப்போ இங்கே காஸ் 0 டிகிரி, அதாவது காஸ் 0 டிகிரியோட மதிப்பை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு உங்கள் புக்கில் 244வது பேஜில் ஒரு அட்டவணை தந்திருக்காங்க. சரிங்களா? இந்த அட்டவணை எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுருப்பேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். சரிங்களா? இப்போ காஸ் 0 டிகிரியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே காஸ் தீட்டா எங்கே இருக்குன்னு பார்க்கணும், என்ன இருக்குது. அப்புறம் 0 டிகிரி எங்கே இருக்குன்னு பார்க்கணும், என்ன இருக்குது. அப்போ 0 டிகிரிக்கு கீழே காஸ் தீட்டாவுக்கு நேராக அப்போ இங்கே மதிப்பு என்னது இருக்குது, 1ன்னு இருக்குது. அப்போ எழுதிக்கலாமா? காஸ் 0 டிகிரியோட மதிப்பு 1. அடுத்த இந்த கூட்டல், அப்புறம் சைன் 45 டிகிரியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு சைன் தீட்டாவை பார்க்கணும், என்ன இருக்குது. அடுத்த 45 டிகிரி எங்கே இருக்குது, என்ன இருக்குது. அப்போ 45 டிகிரிக்கு கீழே சைன் தீட்டாவுக்கு நேராக இங்கே மதிப்பு என்னது இருக்குது, 1/√2 எழுதிக்கலாம். 1/√2. சரிங்களா? அப்புறம் கூட்டல். இனி பாருங்க, சைன் 30 டிகிரி, இதுவும் அதே மாதிரி தான். சைன் தீட்டா என்ன இருக்கு, 30 டிகிரி என்ன இருக்கு, இதுக்கு நேரா. அதுக்கப்புறம் இதுக்கு நேரா என்னது இருக்கு, 1/2ன்னு இருக்கு. எழுதிக்கலாம் 1/2. அடுத்த இன்டு, இனி சைன் 90 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1. சரிங்களா? எனக்கு மதிப்பு தெரியும், அதனால டைரக்டா எழுதிட்டு நீங்க அந்த அட்டவணையை தரவு பண்ணிருங்க. இனி மைனஸ், அப்புறம் காஸ் 45 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1/√2. நெக்ஸ்ட் இந்த கூட்டல், காஸ் 60 டிகிரியோட மதிப்பு 1/2. சரிங்களா? இப்போ இது எல்சிஎம் எடுக்கலாம். 1க்கு கீழே எதுவுமே இல்லை, அப்போ /1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ கீழே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பெருக்குங்க. 1√2 பெருக்குனா √2, √2 கூட 2 பெருக்குனா 2 × √2. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம், 2 × √2. சரிங்களா? இப்போ இதில் பாருங்க, கீழே என்னது இருக்கு, 1 இருக்கு. ஆனா இது 2ல எதுவுமே இல்லை, அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க, 2 × √2. அப்புறம் கூட்டல். இனிமே இதை பாருங்க, கீழே என்னது இருக்கு, √2 இருக்கு. ஆனா எது இல்லை, 2 இல்லை, அப்போ 2ன்னு எழுதிக்கணும். கூட்டல். அதே மாதிரி இங்க பாருங்க, கீழே என்னது இருக்கு, 2 இருக்கு. ஆனா √2 இல்லை, அப்போ √2ன்னு எழுதிக்கணும். புரியுதுல உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே பெருக்கி இங்க எழுதணும். அப்புறம் கீழே பார்க்கணும், இதுல உள்ள கீழே என்னது இருக்கு, 1 இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய எதுவுமே இல்லை, அதனால இல்லாததுனால அப்படி எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்க கீழே √2 இருக்கு, ஆனா 2 இல்லை, அதனால 2 எழுதணும். இனி இங்க 2 இருக்கு, ஆனா எது இல்லை, √2 இல்லை, அதனால √2ன்னு எழுதணும். சரிங்களா? இன்டு அதே மாதிரி தான் இங்கேயும், டிவைடருக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். பெருக்குங்க, 1/√2 பெருக்குனா √2, √2 கூட 2 பெருக்குனா 2 × √2. ஓகே. இப்போ பாருங்க, கீழே 1 இருக்கு, இதுல இருக்கக்கூடியது இல்லை, அப்போ அப்படியே எழுதிக்கலாம், 2 × √2. இனி மைனஸ், இங்க √2 இருக்கு, ஆனா எது இல்லை, 2 இல்லை. அப்புறம் பிளஸ், 2 இருக்கு, ஆனா √2 இல்லை. இந்த மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா? இனிமே பாருங்க, இங்கே √2 இருக்கு, இங்கே √2 இருக்கு. அப்போ இதை சால்வ் பண்ணலாம். √2க்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 1 கூட்டினா 3. சரிங்களா? 2லேயே √2 இருக்கனால √2 அப்படின்னு எழுதிக்கணும். இனி கூட்டல் அந்த 2, டிவைடருக்கு கீழே இருக்கிறது அப்படியே எழுதிருங்க, 2 × √2 இன்டு. அதே மாதிரி தான் இங்கே, இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். கூட்டுங்க, 2 1 கூட்டினா 3, 2லேயே √2 இருக்கனால √2 அப்படின்னு எழுதிக்கணும். அப்புறம் -2, டிவைடருக்கு கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம், 2 × √2. சரிங்களா? இப்போ பாருங்க, மேலே இருக்கிறத பாருங்க, இது ரெண்டுமே சேம் தான். ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. அதாவது இது எப்படி இருக்குன்னா, a + b × a - b இந்த மாதிரி இருக்கு. எப்படி மாற்றலாம், a² - b² அப்படின்னு மாற்றிக்கலாம். அப்போ பாருங்க, a கூட பிளஸ்ல இங்கே என்னது இருக்கு, 3 × √2. அப்போ ஏக்கு பதில் 3 × √2ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். இனி மைனஸ், இனி பாருங்க, b இருக்கக்கூடிய பிளேஸ்ல இங்கே என்னது இருக்கு, 2 இருக்கு. அப்போ 2 ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே இருக்கக்கூடிய 2 பெருக்கிருங்க, 2 2 பெருக்குனா 4 இன்டு √2 பெருக்குனா 2. ஞாபகம் வச்சுக்கோங்க, √2 பெருக்குனா 2. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ஸ்கொயர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 ஸ்கொயரோட மதிப்பு என்னன்னா 9 இன்டு, இனி √2 ஸ்கொயர் பண்ணணும், அதாவது √2 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஸ்கொயர் இந்த ரூட் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு, 2 மட்டும் இருக்கும். மைனஸ் 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 டிவைடட் பை 4 2 8. சரிங்களா? இனிமே 9 2 18 -4 டிவைடருக்கு கீழே 8. இப்போ பாருங்க, 18ல இருந்து 4 கழிச்சா 14, டிவைடருக்கு கீழே 8. இப்போ இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். அதாவது 4 2 8, 7 2 14. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, 7/4. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் tan 60 டிகிரியோட மதிப்பு என்னன்னா √3. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் -2 × tan 45 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1.
இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் மைனஸ். இனி காட் 30 டிகிரியோட மதிப்பு √3 சரிங்களா. இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் கூட்டல். நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்கு இன்டு சைன் 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1/2 ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும் ஓகேங்களா. அப்புறம் கூட்டல் இங்கே 3/4 இருக்கு. கொசிக்கன் 45 டிகிரியோட மதிப்பு என்னன்னா √2 இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிருங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்க இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயர் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். அப்போ பாக்கி 3 மட்டும் இருக்கும் மைனஸ். இப்போ பாருங்க 2 இன்டு 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான். நெக்ஸ்ட் மைனஸ். இப்போ இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி பாக்கி 3 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் கூட்டல் அடுத்து அந்த 2 இன்டு 1 ஸ்கொயர் பண்ண 1 தான் டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ண 4 சரிங்களா. அப்புறம் கூட்டல் 3/4 இன்டு இப்போ பாருங்க ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி பாக்கி 2 மட்டும் இருக்கும் சரிங்களா. இப்போ பாருங்க 3 மைனஸ் 2 1 பெருக்குனா 2 தான் -3. நெக்ஸ்ட் கூட்டல் கேன்சல் பண்ணலாம். ஓ 2 2 ஈ 2 4 அப்போ மேலே 1 மட்டும் இருக்கும் டிவைடருக்கு கீழே 2 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் கூட்டல் இங்கே அதே மாதிரி ஓ 2 2 ஈ 2 4 அப்போ மேலே 3 மட்டும் இருக்கும் டிவைடருக்கு கீழே 2 மட்டும் இருக்கும் சரிங்களா. இப்போ +3 -3 கேன்சல் ஆகிடும் சரிங்களா. பாக்கி -2 மட்டும் இருக்கும். இனி கூட்டல் இப்போ பாருங்க டிவைடருக்கு கீழே ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு மேலே இருக்கிறத அப்படியே சால்வ் பண்ணிடுங்க. நடுவில் கூட்டல் அப்போ 2 கூட்டுங்க 3 1 கூட்டினா 4. இனி -2 கூட்டல் கேன்சல் பண்ணலாம். ஓ 2 2 ஈ 2 4 அப்போ மேலே 2 மட்டும் இருக்கும். இனி -2 +2 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 சரிங்களா. இதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.